கடலை எத்தனை வகையான ஆமை இருக்கும். அதை ஒரு பட்டியல் தயார் பண்ணி போட்டு பார்த்தோம்னா இன்ட்டு 300. ஐயோ சாமி, அந்த ஆமை பிறப்புலயே எத்தனை பிறப்பா. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு ஆலமரமா நிக்குது. இப்ப நம்ம கோயில் போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். நம்ம உத்தரகோச முங்கை போறோம், இறந்த மரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரத்துக்கு வயசு சொல்றாங்க 3000 வருஷங்க, ஒருத்தர் 4000 வருஷங்கிறான். அடக்கடவுளே, அந்த மரம் அந்த உயிர் 4000 வருஷமா மரமாவே நிக்குது. என்ன ஒரு புண்ணியமா சிவாலயத்துல தலைவிரிச்சமா நிக்குது. கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருக்குது. ஆனா அதே சமயத்துல ஏதோ ஒரு பழுது பட்டிருக்கு மாட்டிருக்குது. அதனால மரமா நின்னுட்டே இருக்கு. இன்னும் அதுக்கு இன்னும் முத்தி இன்னும் கிடைக்கல. அது அங்க இருக்குங்காட்டியாச்சு. இதே ஒரு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த மாதிரி எத்தனை ஆயிரம் மரம் இருக்கிறது. மனுஷனே போகாத இடத்துல எத்தனை கோடி மரங்கள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பது எவ்வளவு பெரிய தொடர்ச்சியான அந்த மலை. அந்த மலைக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள எத்தனை ஆலமரம், எத்தனை அரச மரம், எத்தனை வகையான மரம். இல்ல மரமா போய் பிறன்னு போட்டு அந்த மரமாக்கு இது போட்டு என்னத்துக்கு ஆகிறது? ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல சாலை ஓர மரமா இருந்தா சீக்கிரம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, சாலை விரிவாக்க செய்யறான், வெட்டு தள்ளு, அடுத்து தூக்கி போட்டு அடா அப்பாடா முடிஞ்சல, விமோச்சனம் கிடைச்சதுயா அப்படின்னு கடந்து அடுத்த பிறவிக்கு ஓடிடலாம். காட்டுக்குள்ள கொண்டு போட்டு இதுக்கே அமோசன் காட்டுக்கு இது போட்டாருன்னா, மனுஷனே போகாத காட்டுல பிறவி கொண்டு மரமா போட்டாருன்னா